வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே முக்கியமாக சபைகளுக்கு சொல்லப்படுகிற செய்தியை நீங்கள் பார்க்க முடியும். சபைக்கு சொல்லப்படுகிற செய்தியை பார்க்க முடியும். அதிலே இந்த 2-3 அதிகாரத்திலே ஒரே ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் மீண்டுமாக வந்து 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 நமக்குள்ளே அந்த வார்த்தை அப்படியே ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுப்பதாக அமையும். அந்த வார்த்தை தான் ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்கிற ஒரு வார்த்தை. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அல்லது ஜெயம் கொள்ளுகிறவன் எவளோ என்கிற அந்த வார்த்தை அழகான ஒரு வார்த்தை, அற்புதமான ஒரு வார்த்தை, ஜெயமான ஒரு வார்த்தை, வெற்றியான ஒரு வார்த்தை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும்படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த உலகத்திற்கு அவர் வந்தது மாத்திரமல்ல, அவர் ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்தார். அவர் ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவர், அதிசயமான ஒரு ஆண்டவர். அவர் இந்த உலகத்திலே வந்து அவர் செய்த காரியங்களை எல்லாம் சுவிசேஷமாக யோவான் என்கிற அப்போஸ்தலன் அல்லது சீடன் அதை எல்லா பகுதிக்கும் எடுத்து செல்லுகிறான். இயேசு கிறிஸ்து அற்புதமானவர், அதிசயமானவர், இவரால் தான் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு, எல்லாவரையும் நேசிக்கிற ஒரு ஆண்டவர் என்று சொல்லி அவர் ஒரு பெரிய சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பித்தார். இந்த சுவிசேஷத்தை யோவான் சொன்னதனால் இந்த யோவானுக்கு எதிர்ப்பு கிளம்பியது. அந்த எதிர்ப்பின் மத்தியிலே இந்த யோவான் பத்மு என்கிற தீவுக்கு நாடு கடத்தப்படுகிறான். நீ எப்படி சுவிசேஷம் சொல்லலாம், நீ எப்படி ஆண்டவரை அறிவிக்கலாம் என்று சொல்லி அவனை நாடு கடத்தினார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பத்மு தீவிலே இந்த பக்தன் யோவான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான், அவருடைய பிரசன்னத்தை நோக்கி பார்க்கிறான். அப்படி பார்க்கும் பொழுது அவன் மீண்டும் இயேசுவை காண்கிறான், மீண்டும் இயேசுவை காண்கிறான். இந்த பூமியிலே இந்த யோவானுக்கு கிடைத்த ஒரு பெரிய அதிசயம் இயேசுவோடு கூட ஊழியம் செய்தது, இயேசுவோடு கூட இருந்தது, இயேசுவோடு கூட வாழ்ந்தது. இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆசீர்வாதத்தை பெற்ற யோவான் பத்மு தீவிலே நாடு கடத்தப்பட்டு அங்கு வேதனையோடு கஷ்டத்தோடு இருக்கும்போது கர்த்தருடைய நாளிலே அவன் தன்னை ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது மீண்டும் அவன் இயேசுவை பார்க்கிறான். அந்த இயேசு கைகளிலே 7 நட்சத்திரங்களை வைத்திருக்கிறார். அந்த இயேசு குத்து விளக்குகளின் மத்தியிலே அவர் என்ன செய்கிறார்? நடமாடுகிறார், உலாவி வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு இயேசுவை காண்கிறான். இந்த இயேசுவை காணும் பொழுது பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய மகிழ்ச்சி அவனுக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். இந்த 7 நட்சத்திரங்களும் 7 ஊழியர்களை குறிக்கும். இந்த 7 குத்து விளக்கும் 7 சபைகளை குறிக்கும். சபைகள் குத்துவிளக்குக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் சபையை குறித்து அழகாக பேசுகிறார். தேவன் இந்த அருமையான யோவான் மூலமாக தெளிவாக பேசுகிறார். இந்த 7 சபைகளையும் 7 ஊழியர்களையும் குறித்து அங்கே அழகான காரியங்கள் அல்லது வேறு தோல்வியான காரியங்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது. 7 சபைகளுக்கும் தேவன் செய்திகளை அனுப்புகிறார். இந்த ஆண்டவர் இயேசுவை அவன் மறுபடியும் காட்சியாக பார்த்தது அவனுக்கு கிடைத்த ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆமென், அல்லேலூயா. 7 நட்சத்திரங்களை அவர் கையில் வைத்திருக்கிறார். சபைக்குள்ளே அவர் உலாவி வருகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். நம்ம ஆண்டவர், நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நாம நினைக்கிறோம் அவர் பரலோகத்தில் இருக்கிறார்னு சொல்லி. பரலோகத்தில் இருந்தாலும் குத்து விளக்கு சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. அவர் சபையிலே உலாவி வருகிறார். ஆமென், அல்லேலூயா.
நம்முடைய சபைக்குள்ளே ஆண்டவர் உலாவி வருகிறார். இப்போ இந்த சபைகளுக்கு அவர் செய்திகளை அனுப்புகிறார். என்ன செய்திகளை அனுப்புகிறார்னா, ஒவ்வொரு சபைக்கும் நீ இப்படி இருந்தா, நீ இப்படி செய்தா, நீ உன் மைனஸ் ஆன காரியம் பிளஸ் ஆன காரியம் அப்படின்னு செய்திகளை அனுப்பி அங்கே ஒரு முடிவுரை எழுதுகிறார். ஒரு முடிவுரை எழுதுகிறார். அப்படி எழுதும் போது முதலாவது சபைக்கு அவர் எழுதுகிறார், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவ விருட்சத்தின் கனி என்பது சாதாரணமான கனி அல்ல, உங்களை வாழ்வாங்கு வாழ வைக்கிற கனி, உங்களுக்கு அழிவே கொண்டு வராத கனி, நீங்கள் சாவதை பார்க்க முடியாமல் இருப்பதற்கு தரப்படுகிற கனி, அதுதான் ஜீவ விருட்சத்தின் கனி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றார், அந்த முதல் சபைக்கு சொல்லுகிறார், முடிவுரையாக சொல்லுகிறார், ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லுகிறார், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அது வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 இருக்கிறது. இரண்டாவது சபைக்கு அவர் சொல்லுகிறார், இரண்டாவது சபைக்கு சொல்லுகிறார், இரண்டாம் மரணத்தினால் நீங்கள் சேதப்படுவது இல்லை. என்ன சொல்றாரு? இரண்டாம் மரணத்தினால் நீங்கள் என்ன செய்யப்படுவதில்லை? சேதப்படுவதில்லை. அப்படின்னா என்னென்ன விளங்குதா உங்களுக்கு? உங்களுக்கு விளங்குதா? அது என்ன ரெண்டாம் மரணம்? ஒரே ஒரு மரணம் தானே, அதுக்கு பிறகு இன்னொரு மரணம் ஒன்று இருக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த ரெண்டாம் மரணத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நம்ம எல்லாரும் கூடி வருகிறோம், சபைக்கு வருகிறோம், இயேசுவை தேடி வருகிறோம். இரண்டாவது மரணம் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்வதற்கு தான் அவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுகிறோம். இரண்டாவது மரணம் செத்த பிறகு மீண்டும் நடப்பது, செத்த பிறகு மீண்டும் நடப்பது. செத்த பிறகு அதுக்கு பிறகு என்ன? செத்த பிறகு என்ன? சாவு. அதுதான் சாவு, அதுதான் சாவு. செத்த பிறகு ஒன்று நீ காலம் காலமாக உயிரோடு இருப்பா, அல்லது காலங்காலமாக செத்துக்கிட்டே இருப்பா. காலங்காலமா அது என்ன செத்துக்கிட்டே இருப்பா? அது என்ன உயிரோடு? அது வழங்குது, உயிரோடு இருப்பா வழங்குது. காலங்காலமா செத்துக்கிட்டே இருப்பா அப்படின்னா எக்கச்சக்கமான அக்கினி சூளை. அக்கினி சூளைன்னா பயங்கரமான ஒரு கந்தகம், எரிகிற நெருப்பு. அந்த நெருப்புல உங்களை தூக்கி அந்த பாவத்தில் ஆண்டவர் இயேசுவை அறியாம, ஆண்டவர் இயேசுவை வழிபட்டு பாவத்தில் வாழ்ந்து தவறா வாழ்ந்து அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவங்களும் அந்த நரகம் என்கிற அந்த அக்கினி சூளையிலே போட்டு விடுவார்கள். அதுதான் இரண்டாம் மரணம், அதுதான் இரண்டாம் மரணம். இந்த இரண்டாவது சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஆசீர்வாதம் என்னவென்றால், இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவது இல்லை. இது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இருக்கிறது. மூன்றாவது சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷம் 2:17 மன்னாவை புசிக்க கொடுப்பேன். ஆமென் சொல்லுங்களா. மன்னாவை புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அது வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே இருக்கிறது. 4வது அதிகாரம் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே இருக்கிறது. 5வது சபைக்கு சொல்லுகிறார், வெண் வஸ்திரத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? வெண் வஸ்திரத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இருக்கிறது. 6வது சபைக்கு சொல்லுகிறார், ஆலயத்திலே உன்னை தூணாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆலயத்திலே உன்னை தூணாக்குவேன் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இருக்கிறது. 7வது சபைக்கு சொல்லுகிறார், சிங்காசனம் கொடுக்கப்படும். அல்லேலூயா. சிங்காசனம் கொடுக்கப்படும். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் இருக்கிறது. ஆகவே இப்படி 7 சபைக்கு முடிவுரையாக ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை எழுதுகிறார். ஒவ்வொரு சபைக்கும் தனித்தனியாக சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்ப அந்த சபைக்கு ஒரு ஆசீர்வாதம், இந்த சபைக்கு ஒரு ஆசீர்வாதமா என்று கேட்டால் ஒரே சபைதான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே சபைதான், ஒரே கிறிஸ்து, ஒரே சபை, ஒரே ஞானஸ்தானம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கிறிஸ்து ஒருவரே, சபையும் ஒன்று, மணவாளன் ஒருவரே, மணவாட்டி என்கிற சபையும் ஒன்றே ஒன்றே. ஆமென்.
அல்லேலூயா. ஆகவே தனித்தனியாக ஒவ்வொரு சபைக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் ஒன்றாக சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த 7 ஆசீர்வாதங்களும் எல்லாருக்கும் உரியது. 2 கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 7 ஆசீர்வாதங்களும் எல்லாருக்கும் உரியது. ஆமென், அல்லேலூயா. எல்லாருக்கும் உரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் ஒரு சபைக்கு அப்படி மாத்தி சொல்லிட்டு போன சபை ஒண்ணுதான், அதனால எல்லாருக்கும் உரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த முதலாவது சபையாகிய எபேசு என்கிற சபை ஜெயம் கொள்ளும் போது அந்த எபேசு சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஆமென். என்னத்தை கொடுப்பாரா? என்னத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு? ஜீவ விருட்சத்தின் கனி. முதலாவது புத்தகத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மை தீமை அறிகிற கனி ஒன்று இருக்கிறது, இதை நீ சாப்பிடக்கூடாது என்று சொல்லி மனுஷனுக்கு என்ன செய்தார்? விலக்கி வைக்கிறார். என்ன செய்கிறார்? விலக்கி வைக்கிறார். இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய் என்று சொல்லி, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தா நீ செத்துருவா அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புசிச்சா நீ என்ன செஞ்சிருவ? செத்துருவ. அதே நேரத்தில் இன்னொரு கனியை குறித்து சொல்லுகிறார், அதுதான் ஜீவ விருட்சத்தின் கனி. ஆமென். இந்த 2 கனிக்கும் தான் கர்த்தர் பெயர் வைக்கிறார். இந்த 2 கனிக்கு தான் கர்த்தர் பெயர் வைக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. ஜீவ விருட்சத்தின் கனிக்கும் நன்மை தீமை அறிகிற கனிக்கும் தான் கர்த்தர் பெயர் வைக்கிறார். அந்த தோட்டத்தில் எவ்வளவோ கனி வகைகள் இருக்கிறது, ஆனா அதை பத்திலாம் ஆண்டவர் பேசல, அதுக்கெல்லாம் பெயர் வைக்கல. இந்த 2க்கும் கர்த்தர் பெயர் வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னு ஜீவ விருட்சத்தின் கனி, இன்னொன்னு நன்மை தீமை அறிகிற கனி. சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் ஏன் இந்த கனி எங்க வச்சாரு? இதை வைக்கலன்னா நம்ம தப்பிச்சிருக்கலாமே, இதை வைக்கலன்னா இந்த பாவத்தில் விழுந்திருக்க மாட்டோமே, இந்த பாவம் நமக்குள்ள வந்திருக்காத, நம்ம நிம்மதியா வாழ்ந்திருக்கலாமே, ஆண்டவர் ஏன் வச்சாரு அப்படின்னு பலருக்குள்ள பல கேள்விகள் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி எதற்கு? இந்த சாகுற கனி எதற்கு? இந்த கனியை வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்று சொல்லி நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் எதற்காக வைத்தார் என்று சொல்லி கேட்டா, ஒன்று நன்மை தீமை அறிகிற கனி, அது எதற்குரியதுன்னா சோதனைக்குரியது. அது எதற்குரியது? சோதனைக்குரியது. இன்னொன்று எனக்கு வச்சிருக்காரு, ஜீவ விருட்சத்தின் கனி எதற்காக வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அது சோதனையை ஜெயிக்கிறவனுக்கு பரிசாக பலமாக பலனாக கொடுப்பதற்கு ஜீவ விருட்சத்தின் கனி. அப்ப சோதனைக்கு ஒரு கனி, சோதனைக்கு ஒரு கனியை வச்சிருக்கிறார். அந்த சோதனையை ஜெயிக்கிறோம், சோதனையிலிருந்து விடுதலை பெறணும், சோதனையிலிருந்து நீங்க வரணும். இன்னைக்கு பாருங்க, அநேக சோதனைகள், அநேக கஷ்டங்கள், அநேக பாடுகள், ஒவ்வொரு குடும்பத்திலும் நிம்மதி இல்லை, பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான காயங்கள், பலவிதமான கஷ்டங்கள், சோதனை சோதனை சோதனை, பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, வேதனை வேதனை வேதனை, கண்ணீர் கண்ணீர் கண்ணீர், சாபம் சாபம் சாபம், ஐயோ நிம்மதியே இல்லையே, என்ன செய்வது என்று தெரியாமல் கண் கலங்கி சோதனை 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 என்று நிற்கிறோம். இல்லை என்றால் வியாதி, இல்லை என்றால் வறுமை, இல்லை என்றால் தருத்தரம், வியாதி, வியாதியின் கொடுமை, சோதனை, வியாதி என்கிற ஒரு பெரிய காரியம். அதனால் தடுமாறி போகிறோம். ஏதோ கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறோம், டக்குன்னு ஒரு வியாதி வருது, இருக்கிறதெல்லாம் போய் ஒரே நல்ல கடனாளியாக மாறிவிடுகிறோம். ஐயோ ஐயோ என்று சொல்லி கலங்கி நிற்கிறோம், தடுமாறி நிற்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் கண்ணீர் வடிக்கிற நிலை, வேதனையான நிலை. ஐயோ நாங்கள் என்ன செய்வோம் என்று சொல்லி தடுமாறுகிற நிலை. நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரையா இந்த சோதனையை வச்சாரு, ஆண்டவரையா இந்த கஷ்டத்தை வச்சாரு. உங்களுக்கு மாத்திரம் சோதனை இல்ல, எனக்கு மாத்திரம் சோதனை இல்ல, இயேசுவுக்கே சோதனை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு சோதனை? இயேசுவுக்கே சோதனை. பக்கத்துல இருக்க இயேசுவுக்கே சோதனைமா.
பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவுக்கே வேதனைமா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவுக்கே சோதனை, இயேசுவுக்கே வேதனை. ஒரு ஆமென். அல்லேலூயா. இயேசுவுக்கே சோதனை. முந்தின ஆதாம் அவனுக்கு மாத்திரம் அல்ல, பிந்தின ஆதாமாகிய இயேசுவையும் இந்த சோதனை விட்டு வைக்கவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எபிரேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். யாரு? இப்ப நன்மை தீமை கரைகிற கனி யாருக்கும் வச்சிருக்கு? யாருக்கும் வச்சிருக்கு? இயேசுவுக்கும் வச்சிருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவுக்கும் வச்சிருக்கு. அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே, ஆண்டவர் சோதிக்கப்பட்டார், இயேசு பாடுபட்டார். கேஸ் ராஜாவுக்கு மாத்திரம் சோதனை அல்ல, அவங்க குடும்பத்திற்கு மாத்திரம் சோதனை அல்ல, இயேசுவுக்கே சோதனை. அல்லேலூயா. அதான் திருநெல்வேலிக்கு அல்வாவா, திருநெல்வேலிக்கு அல்வாவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இயேசு சோதிக்கப்பட்டார், பாடுபட்டார். இன்னைக்கு நம்ம சோதனை குறித்து பேசுறோம். நம்ம மனுஷங்க சோதிக்கப்படலாம். நம்ம மனுஷன், நம்ம பிறப்பு அப்படிப்பட்ட பிறப்பு, நம்ம பிறப்பு ஈன பிறப்பு. ஆனா அவருடைய பிறப்பு தெய்வீக பிறப்பு. அவர் தெய்வம், அவர் தெய்வம், அவர் மகா பெரிய தெய்வம். உலகத்தில் இருக்கிற எல்லாத்தை விட பெரிய தெய்வம். எல்லா பிசாசுகளையும் அடக்கி ஆளுகிற ஒரே ஒப்பற்ற உன்னத உயர்ந்த தெய்வம் அவர் மாத்திரம். நம்ம பரவாயில்ல. ஆனா அந்த ஒப்பற்ற தேவன், அந்த உன்னதமான தேவன், அந்த உயர்ந்த தேவன், உங்களையும் என்னையும் காப்பாற்றுகிற தேவன், காப்பாற்றுவதற்கு வந்த தேவன், உங்களுக்கு உதவி செய்ய வந்த தேவன், அவர் சோதிக்கப்பட்டார், அவர் பாடுபட்டார். அப்போ சோதனை வரும்போது நீங்க நினைக்கணும், என் இயேசுவே சோதிக்கப்பட்டார் அப்படி நினைச்சா உங்களுக்கு வந்த சோதனை ஒரு சோதனையாவே தெரியாது. உங்களுக்கு வந்த வேதனை ஒரு வேதனையாவே தெரியாது. உங்களுக்கு வந்த பிரச்சனை ஒரு பிரச்சனையாவே தெரியாது. என் ஆண்டவர் சோதிக்கப்பட்டார், என் தேவன் பாடுபட்டார், என் இயேசு சோதிக்கப்பட்டார், என் இயேசு பாடுபட்டார் என்கிற காரியம் உன்னை அப்படியே புது பலத்தால நிரப்பும், புது தைரியத்தால நிரப்பும், புது வல்லமையால நிரப்பும், புது வரத்தால நிரப்பும், புது கிருபையால நிரப்பும், புது இரக்கத்தால நிரப்பும். எபிரேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கிறேன், கவனி. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். தலையெழுத்து அவருக்கு. நம்மை போல் சோதிக்கப்பட்டு, என்னை போல் சோதிக்கப்பட்டு, எனக்காக சோதிக்கப்பட்ட அல்ல, என்னை போல் சோதிக்கப்பட்டு. எனக்கு வந்த கஷ்டம் மாதிரி யாருக்கும் வரக்கூடாதுப்பா. சொல்றீங்களா சொல்லலையா? இன்னொருத்தன் சொல்லுவோம், என் தலைவலி மாதிரி யாருக்கும் வந்துடக்கூடாதுப்பா. சொல்றீங்களா சொல்லலையாங்க? அவனுக்கு அவன் வழி பெருசு, அவனுக்கு அவன் வழி பெருசு. ஆனா நம்மை போல உன் வழி என் வழி எல்லா வழியையும் எல்லா சோதனையும் அவர் ஒருவரே ஏற்று நின்றார், அவர் ஒருவரே சுமந்தார், அவர் ஒருவரை தாங்கினார். எல்லா வேதனைகளையும் எல்லா சோதனைகளையும் நம்மை போல, நம்மை போல. அந்த வார்த்தை நீங்கள் அழுத்தம் திருத்தமாக யோசிக்க வேண்டும். அந்த ஆவிக்குள்ள அந்த ஆண்டவருடைய அன்பு உள்ளத்திலிருந்து ஊறி வந்தாதான் அந்த நம்ம போல சோதிக்கப்பட்டார் என்பதற்கு உண்மையான ஒரு ஃபீலிங்கை நீங்க உணர முடியும். ஆமென், அல்லேலூயா. நம்மை போல சோதிக்கப்பட்டார். ஆமென். எனக்கு தெரிஞ்ச அளவில் அவரை மாதிரி நம்மெல்லாம் சோதிக்கப்படலைன்னு தான். ஆமென். அவரை மாதிரி நமக்கு சோதனை வந்திருந்தா, கையில் காலில் பிடிச்சி ஆணி அடிச்சிருந்தா பிச்சுக்கிட்டு ஓடினாலும் ஓடி இருப்போம் ஒரு வேலை.
பிச்சுக்கிட்டு ஓடினாலும் ஓடி இருப்போம். ஐயோ இதெல்லாம் நமக்கு வேண்டான்னு என்ன செஞ்சிருப்போம், ஓடி இருப்போம். அப்போ நம்மை போல அவர் என்ன செய்தார், சோதிக்கப்பட்டார். இயேசு சிங்காசனத்தை சுதந்தரித்தார். ஆமென். சோதிக்கப்பட்டு என்ன செய்தார், சிங்காசனத்தை சுதந்தரிக்கிறார். எப்படி? அவரும் ஜெயம் எடுக்க வேண்டியதா இருந்தது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நீயும் நானும் மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசுவும் ஜெயம் எடுக்க வேண்டியவராயிருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயம் எடுக்க வேண்டியவராயிருந்தார் இயேசு. அவரும் சோதிக்கப்பட வேண்டியதா இருந்தது, அவரும் ஜெயம் எடுக்க வேண்டியதா இருந்தது. ஆமென். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, சோதனை ஐயா என்னால் தாங்க முடியல, கண்ணீர் அனுபவம் தான், முடியாத சூழ்நிலை தான், வேதனையான சூழ்நிலை தான், எல்லாம் இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் நம்மை போல சோதிக்கப்பட்டார். ஆமென், அல்லேலூயா. அவர் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்க முன்பதாக 40 நாள் உபவாசம் இருந்தார். ஆவியானவர் வந்து என்ன வேலையை செஞ்சார்னா, இயேசுநாதரை தூக்கி வனாந்தரத்தில் பிசாசிட்ட விட்டு வந்தார். சில நேரம் இப்படி ஒரு அனுபவம் நமக்கு இருக்கலாம், பிசாசிட்ட விட்டு வந்துட்டார். சோதிக்கப்படும் பொருட்டாக யார்கிட்ட விட்டுட்டு வந்துட்டாரு, பிசாசு கிட்ட. உண்மையா பொய்யா? சில நேரம் ஆவியானவர் நம்மளை பிசாசிட்ட கொண்டு விட்டாலும் விடுவார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இயேசுவே விட்டா ஒன்றை விட மாட்டாரா? ஒன்னெல்லாம் விட வேண்டியதில்லை. அவர் ஒன்று விட்டுட்டு போனாலே போதும், அவனே வந்து பிடிச்சிக்குவான். நம்ம தான் அவரை துரத்துற வேலை நிறைய செய்வோமே. ஆவியானவரை நம்மகிட்ட இருந்து துரத்துற வேலை நிறைய செய்வோம். அவரே போயிடுவார், உன்னை விட வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க இருக்கிறாங்க, அன்பு கூறுறவங்க இருக்கிறாங்க, ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. இப்படி இருந்தா யாருக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார் என்று சொன்னால், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது இயேசுவாக இருந்தாலும் அவர் என்ன செய்ய வேண்டும், ஜெயம் கொள்ள வேண்டும். ஜெயம் கொள்ளுகிறவனுக்குத்தான் ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார், அற்புதம் செய்கிறார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்குத்தான் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பார். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, தேவனுடைய அழைப்பை பெறாம இங்க ஒருத்தரும் இல்லை. அப்போ பாருங்க, நாம ஒன்றை மாத்திரம் நம்ம மறந்து போயிடக்கூடாது. நீங்கள் யாராக நிற்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு விசுவாசி என்கிற ஸ்தானத்தில் அல்ல, ஒரு ஊழியக்காரன் என்கிற ஸ்தானத்தில் அல்ல, ஒரு ஆண்டவருக்கு நிறைய காரியங்களை செய்கிறோம் என்கிற ஒரு காரியத்தில் அல்ல, நான் ஆண்டவருக்காக பாடுபடுகிறேன் என்கிற காரியத்தில் அல்ல. ஜெயிக்கிறவனாய் நிற்க வேண்டும், ஜெயிக்கிறவனாய் நிற்க வேண்டும். என் அன்பு மகனே, மகளே, ஆண்டவரை நம்பி வந்தவர்களே, தர்மபுரி மாவட்டத்தின் மிகப்பெரிய சொத்துக்களே, ஆண்டவருக்காக கிடைக்கப்பட்ட தேவ மனிதர்களே, உங்களை அனாதி காலமாக தர்மபுரி மாவட்டத்தில் நீங்கள் தான் அவருக்கு வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு பிறப்புக்கு முன்பதாகவே உங்களை நேசித்த ஆண்டவர், உங்களை அழைத்த ஆண்டவர், உங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர். நீங்கள் தான் என் சொந்தம், நீங்கள் தான் என் பந்தம், நீங்கள் தான் என் உறவு, நீங்கள் தான் என் தர்மபுரி பிள்ளைகள் என்று ஆண்டவர் உங்களை தனித்துவமாக தெரிந்து கொண்டார். அழைப்பை பெற்றிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும், ஜெயம் பெற்றவர்களாக, ஜெயிக்கிறவனாக, வெற்றி பெற்றவனாக நிற்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்க. வெற்றி பெற்றவனாக நிற்க வேண்டும். அப்பந்தான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஒருவன் தோத்தானா ஜெயித்தானாங்கிறது முக்கியம் இல்லை, ஒருவன் தோத்தானா ஜெயித்தானாங்கிறது முக்கியம் இல்லை, முடிவு தான் முக்கியம்.
மகளே, மகனே, ஒரு சாதாரணமான காரியத்திற்காக, ஒரு சோதனையான காரியத்தை நினைத்து, ஒரு வேதனையான காரியத்தை நினைத்து, ஒரு வியாதியான காரியத்தை நினைத்து, ஒரு பிரச்சனையான காரியத்தை நினைத்து உன் தேவனை விட்டு விடாதே. உன் தேவனை இழந்து விடாதே. உன் தேவனே சோதிக்கப்பட்டார். உன் ஆண்டவரே பாடுபட்டார். உன் ஆண்டவர் உன்னை விட 1000 மடங்கு 1,00,000 மடங்கு உனக்காக பாடுபட்டார். உணர முடிகிறதா? அறிந்து கொள்ள முடிகிறதா? தெரிந்து கொள்ள முடிகிறதா? புரிந்து கொள்ள முடிகிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் வணங்குற தெய்வம், அவர் நம்மை விட ஏராளமான பாடுகளை அனுபவித்தார். உங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை, சின்ன சின்ன வேதனைகளை சொல்லி 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 இயேசுவை விட்டு விடாதீர்கள். இந்த அன்பு தெய்வம் உங்களுக்கு காட்டின அன்பை போல ஒரு அன்பை இனி யாரிடத்திலும் நீங்கள் பெற முடியாது. இந்த உலகத்திற்கு என்று சில நியதிகள் இருக்கிறது. அந்த நியதிகளில் நன்மை தீமை அறிகிற அந்த கனியை நீ புசித்து விட்டாய் தெரியாமல். உனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் நினைக்கவில்லை. இதை புசித்தால் நீ செத்து விடுவாய் என்று சொன்னார். நீ செத்து விட்டாய். நீ செத்து விட்டாய். செத்தவனை காப்பாற்றுவதற்கு, ஜீவ விருட்சத்தின் கனியை தருவதற்கு, வாழ்வாங்கு வாழ வைப்பதற்கு நீ செய்யப்படுகிற, நீ அழிக்கப்படுகிற எல்லா காரியத்திலிருந்து உன்னை விடுதலை ஆக்குவதற்கு ஒரு பலனாக ஜீவ விருட்சத்தின் கனியை வைத்திருக்கிறார். சோதனையில் ஜெயிக்கிறவனுக்கு, சோதனையை ஜெயிக்கிறவனுக்கு, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அந்த கனியை வைத்திருக்கிறார். ஆமென். ஒருவன் எவ்வளவுதான் வேகமா ஓடுறான் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, முதலில் சென்று கொண்டிருக்கிறான். ஓட்ட ஆரம்பிச்சாச்சு. ஒருத்தர் முதல்ல போய்கிட்டு இருக்கான்னு வச்சுக்கிடுங்க, ஓடிக்கிட்டு இருக்கான். நீங்க சந்தோஷப்படலாம், கை தட்டலாம், அவங்க கூட்டம்லாம் சந்தோஷப்படும். கொஞ்ச நேரம் கழிச்சா வேற எவனாவது ஓடிடுவான், முன்னால் வந்துடுவான். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. வேற எவனாவது முன்னால் என்ன செஞ்சிருவான்? ஓடிடுவான். ஓடுவானா ஓட மாட்டானா? ஓடுவானா ஓட மாட்டானா? அவன் ஓடிட்டு இருக்கான்னு பார்த்தா கை தட்டுவான், அதுக்குள்ள இன்னொருத்தன் என்ன செஞ்சிருவான்? வந்துடுவான். இப்போ ஓடுறான். இப்போ தான் முன்னால போய்கிட்டு இருக்கான்னு நினைச்சு நீ சந்தோஷப்படக்கூடாது. முன்னால போயிட்டு இருக்கான்னு முடிக்கிறானா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. முடிக்கிறானா? முடிக்கிறானா? இப்போ தோற்று போயிட்டோமேனு அதுக்காக கவலைப்பட்டு இருக்க கூடாது. இப்போ ஃபெயில் ஆயிட்டோமேனு அதுக்காக என்ன செஞ்சு விட்டு இருக்காது, கவலைப்பட்டு இருக்க. இப்போ ஜெயிச்சிருப்பான். வருஷ கடைசியில் முடிவில் அவன் போய் தோத்து கிடப்பான். நீங்க அன்னைக்கு ஜெயிச்சிருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஓடிட்டு இருக்கும் போது வெற்றி தோல்வியை பார்க்காத. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாரு. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை வேறு பிரிச்சு வச்சிருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இந்த மாதிரி சில கஷ்டங்கள், சில கண்ணீர் அனுபவங்கள் வந்தாதான் தேவனுடைய அன்பை பரிபூரணமாக நீங்கள் உணர முடியும். நீங்கள் உணர முடியும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஒருவன் ஓட்டத்தை வெற்றியா ஓடி முடிச்சாதான் பரிசு பொருள் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்குமா? ஒருத்தன் ஓடி வெற்றியா முடிச்சாதான் என்னது கிடைக்கும்? பரிசு பொருள் கிடைக்கும். அப்போ வெற்றியா முடிக்கலன்னா பரிசு பொருள் என்ன செய்யாது? கிடைக்காது. இயேசு கிறிஸ்து ஒரு பக்கம் சோதிக்கப்பட்டார் அப்படின்னா அது ஆண்டவர் அவரே சோதிக்கப்பட்டார். பரிசுத்த பவுலை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல ஊழியம் செய்கிறாரு, நல்ல ஊழியம் செய்கிறாரு. ஆண்டவரால் அழைக்கப்படுறாரு. அவருடைய அழைப்பு விசேஷமானது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய அழைப்பு ரொம்ப விசேஷமானது. அவருடைய வேலை என்ன வேலைன்னா எல்லாத்தையும் கொல்றது. யாரை? கிறிஸ்தவங்களெல்லாம் போட்டு என்ன செய்யறது? போட்டு தாக்கு, போட்டு தாக்கு, போட்டு தாக்கு, போட்டு தாக்குன்னு போட்டு என்ன செய்யறது? தாக்குறது. கிறிஸ்தவங்களெல்லாம் போட்டு அழிக்கிறது அவருடைய வேலை. கர்த்தர் பேசுறார், முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா? முள்ளில் உதைப்பது உனக்கு? ஆமா, பவுலுக்கு கடினம், உனக்கு மாத்திரம் கடினம் இல்லையா? கேளு, பக்கத்தில் கேளு. பவுலுக்கு கடினம், உனக்கு கடினம் இல்லையா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பவுலுக்கு கடினம்னா, முள்ளில் உதைக்கிறது பவுலுக்கு கடினம்னா உனக்கு கடினம் இல்லையா? உனக்கு கஷ்டம் இல்லையா? ஆமென். முள்ளில் உதைச்சிக்கிட்டே இருக்கீங்களா? எச்சரிக்கையா இருங்க. ஜெயிக்கணும், ஜெயம் பெறணும்,
வெற்றி பெறணும். அதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஆகவே நண்பு கர்த்தருடைய பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். பவுல் சொல்றான் பாருங்க, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல எல்லாருக்கும் பாராம தெரியும். நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆமென், அல்லேலூயா. இது என்னையா நல்ல போராட்டம்? போராட்டத்தில் நல்ல போராட்டம் வருதா? சாவ கிடக்கிறோம், நல்ல போராட்டமா? அல்ல வெட்டி 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 இழுக்குது, நல்ல போராட்டமா? காக்கா வலிப்பு வருது, நல்ல போராட்டமா? சொல்லுங்கப்பா, நல்ல போராட்டமா? எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிறாரு, நல்ல போராட்டமா? என்னால் தாங்க முடியல, அப்படியே வந்து குத்துது குடையுது அப்படிங்கிறாரு, நல்ல போராட்டமா? ஆனா பவுல் சொல்றாரு நல்ல போராட்டம். உனக்கும் வயிற்று வலி வருது, அவனுக்கும் வயிற்று வலி வருது. ஆண்டவரை அறியாதவனுக்கு வயிற்று வலி வந்தா அது கெட்ட போராட்டம். ஆண்டவரை அறிஞ்ச உனக்கு வந்தா அது நல்ல போராட்டம். அல்லேலூயா, அது நல்ல போராட்டம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஆண்டவருக்காக என் ஜீவனையும் துச்சமாய் மதித்தேன் அப்படின்னு சொல்லி நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆமென். ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், முடிச்சிட்டேன், ஓட்டத்தை முடிச்சிட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஓட்டத்தை முடிச்சா, ஓட்டத்தை முடிச்சா ஜீவ விருட்சத்தின் கனி நீதியின் கிரீடம். ஓட்டத்தை முடிச்சா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நீ ஓட்டத்தை ஆரம்பிச்சிருக்கலாம். நிறைய பேர் ஓட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாவட்டத்தில் ஆரம்பிச்சு நிறைய பிரேக் அடிச்சு அங்கங்க விழுந்து அங்கங்க ஆக்சிடென்ட்ல அங்கங்க கிடக்கிற ஒரு பெரிய கூட்டம் கிடக்கிறது. பயணப்படாத கூட்டம், தொடராத கூட்டம், கீழே விழுந்த கூட்டம், மங்கி போன கூட்டம். ஆண்டவருக்காக நான் அதை செய்வேன், இதை செய்வேன், இப்படி செய்வேன், அப்படி செய்வேன் என்று சொல்லி பேசின கூட்டம், ஞானஸ்நானம் பெற்ற கூட்டம், சபைக்கு வந்த கூட்டம், நல்ல காணிக்கை கொடுத்த கூட்டம், நல்ல ஊழியத்தை தாங்கின கூட்டம் அப்படி பொத்தென்று விழுந்து கிடக்கிறது, விழுந்து கிடக்கிறது. ஆமென். ஆனா ஆண்டவர் உன்னை விழாம வச்சிருக்கிறனா அவருடைய சுத்த கிருபை, அவருடைய விசேஷித்த கிருபை, அவருடைய மகிமையான கிருபை, அவருடைய வல்லமையான கிருபை உன்னை பாதுகாத்து வச்சிருக்கிறது. சகோதரா, சகோதரி, உன்னை பாதுகாத்து வைத்திருக்கிறது. ஆமென். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல தான் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நம்ம நல்ல ஊழியம் செய்திருக்கிறோம், நல்லா பிரயாசப்படுகிறோம். கேட்டா ஓட்டத்தை வெற்றியா முடிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓட்டத்தை எப்படி முடிக்கணும்? வெற்றியாய் முடிக்கணும். என்னுடைய போராட்டத்தை நான் வெற்றியாக முடிச்சிட்டேன். நான் வெற்றியாக முடிக்கும் போதுதான் எனக்கு என்ன கிடைக்கும்னா ஜீவ கிரீடம் கிடைக்கும். வெற்றியா முடிச்சாதான் ஜீவ கிரீடம் கிடைக்கும். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷமாக முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஆமென் சொல்லுங்க. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இந்த பரிசுத்த பவுல் இந்த பிராணன் எனக்கு முக்கியம் இல்ல, எனக்கு பரலோகம் முக்கியம், எனக்கு இயேசு முக்கியம், அவருடைய ராஜ்யம் முக்கியம், ஜீவ விருட்சத்தின் கனி எனக்கு முக்கியம், அதுதான் எனக்கு வேண்டும், என்னுடைய பிராணன் எனக்கு முக்கியம் அல்ல. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒரு சூழ்நிலை. அப்ப எனக்கு ஒன்று தேவை, எனக்கு ஒன்று தேவை. அது என்ன? என் ஓட்டத்தை நான் சந்தோஷமா முடிக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் ஓட்டத்தை நான் எப்படி முடிக்கணும்? சந்தோஷமா முடிக்கணும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள்,
ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அப்ப பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுறது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நாம் எல்லாரும் ஓடணும். நம்ம எல்லாரும் விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவர் அவரை நோக்கி நம்ம எல்லாரும் ஓட வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல. அப்ப இயேசு சொல்ற வார்த்தையை கவனிச்சு பார்த்தீங்களா? இயேசு சொல்றாரு, நான் ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்துல அவரோடு கூட உட்கார்ந்தது போல அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு நம்மளாம் உட்காரணுமா அவர் கூட? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நம்மளாம் அவர் உட்கார்ந்தது போல. அவன் ஜெயம் கொண்டவனுக்கு தான் என்ன செய்ய கொடுக்கப்படும்? சிங்காசனம் என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். அந்த எழுதப்பட்ட வார்த்தையின்படி அவரே ஜெயம் பெற்றார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து பெரியவருங்க. அவரை போல பெரியவர் ஒருவரும் இல்லை. அவர் சிங்காசனத்துக்குனே பிறந்தவர். ஆமென் சொல்லுங்களா பார்க்கலாம். சிங்காசனத்துக்குன்னு பிறந்தவருக்கே என்னது வேலை? அந்த சிங்காசனத்தை பெறதுக்கு ஜெயம் பெறணும். அல்லேலூயா. ஜெயம் பெறணும். அவருக்கு சிங்காசனம் இல்லை. நல்லா கவனிச்சிக்கங்க, நல்லா வழங்கிக்கங்க, நல்லா புரிஞ்சுங்க. அவர் சிங்காசனத்துக்குன்னே பிறந்தவர். நம்மளாம் சிங்காசனத்துக்கு அடிச்சுக்கிடுறோம். யார் அங்கே உட்காரலாம், யார் இங்கே உட்காரலாம், யாருக்கு அந்த இடம், யாருக்கு இந்த இடம், யாருக்கு முக்கியமான பொறுப்பு, அந்த சீட்டுக்காக அடிச்சுக்கிடுறோம். அவர் சிங்காசனத்துக்குன்னே பிறந்தவர். ஆனாலும் அவர் என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர் சொல்றார், அவர் தைரியமாக சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். அல்லேலூயா. நான் உலகத்தை ஜெயித்தேன். அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர்தான் நம்முடைய இரட்சகர், அவர்தான் நம்முடைய மீட்பர், அவர்தான் நம்முடைய ஆண்டவர். நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். ஆண்டவர் நம்ம தோக்கிறதுக்கு அல்ல, ஜெயிக்கிறதுக்கு அழைத்தார். கொலேசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நம்முடைய ஆண்டவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தவர். சில சிலுவைகளை சுமப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த சிலுவைகளை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது? பயந்துடக்கூடாது. சிலுவையில் வெற்றி சிறந்தார் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் சிலுவையில் அவர் மரிச்ச உடனே எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். செத்துட்டாரியா? என்ன செஞ்சிட்டாரு? செத்துட்டார். இயேசுநாதருடைய கதை முடிந்தது, அவருடைய வரலாறு முடிந்தது, அவ்வளவுதான் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எபிரேயர் 12 2வது வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம் பாருங்கள், என்ன ஒரு அழகான ஒரு காரியம் பாருங்கள். ஆண்டவர் அற்புத விதமாய் நடத்துகிறார், ஆச்சரியமாய் நடத்துகிறார். அதனால ஜெயம் கொள்ளணும். ஜெயம் கொண்டாதான் நம்ம வெற்றி பெற முடியும். ஜெயம் பெறுகிறவர்களை கர்த்தர் ஆண்டவருடைய ஆசீர்வாதக்குள் வழி நடத்துகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பலவிதமான சோதனைகளிலே அடிபட்டு அகப்பட்டு கண்ணீர் வடித்து வேதனைப்பட்டு நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெயித்தவர். இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறீங்க, ஆண்டவரை சார்ந்து வந்திருக்கிறீங்க. அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் கடைசி மட்டும் வழி நடத்துவார். என் அன்பு பிள்ளைகளே, நல்ல ஒரு ஓட்டத்தை ஆரம்பிச்சிருக்கீங்க,
நல்ல ஒரு ஓட்டத்தார. அதுதான் கிறிஸ்தவ ஜீவியம், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்க என்ன செய்திராதீங்க, விட்டுறாதீங்க. அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்க இழந்துராதீங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இந்த ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஓட்டம் நீங்க அதை தொடரணும், அதை தொடரணும். அதை இடையில நிறுத்திடக்கூடாது, எந்த காரியத்திற்காகவும் நிறுத்திடக்கூடாது, எதற்காகவும் நிறுத்திவிடக்கூடாது. நீங்க அந்த ஓட்டத்தை தொடரணும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி, அவளுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி. இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிறார், உனக்காக வைத்திருக்கிறார். ஆகவே ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கொடுப்பதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ ஓடுகிற ஒருத்தன் தான் ஓடுவான், ஒருத்தன் தான் ஜெயிப்பான் அப்படிங்கிறதுக்கு மாத்திரம் இந்த ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க போறேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு 7 மடங்கு அக்கினி என்ன செய்யப்பட்டது, அதிகமாக்கப்பட்டது. 7 மடங்கு அக்கினி அதிகமாக்கப்பட்டது. எத்தனை மடங்கு? 7 மடங்கு. இப்போ இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி எங்க போடணும்? அக்கினிக்குள்ள போடணும், அக்கினி குண்டத்துக்குள்ள தூக்கி போடணும். ஏன் போடணும் அப்படின்னா, ராஜாவை வணங்கணும் அல்லது சிலையை என்ன செய்யணும், வணங்கணும். ராஜாவை வணங்கணும் அல்லது சிலையை வணங்கணும். இதை வணங்கினா விட்டுறாங்கிறாங்க. ஆனா இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, எங்கள் ஆண்டவர், எங்கள் ஆண்டவர் எங்களை தப்பு வைக்க வல்லவர், எங்களை தப்பு வைக்க வல்லவர். தப்பு வைக்காமல் போனாலும் போடா உன்னை நான் வணங்க மாட்டேன்டா. நேபுகாத்நேச்சாரே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தெய்வத்திற்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னபோது நீ எல்லாம் எங்களுக்கு எம்மாத்திரம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. நேபுகாத்நேச்சாரை சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இப்போ பாருங்க, இந்த தீக்குள்ள தூக்கி போடுறதுக்கு கொண்டு போற ஆள் எப்படி இருப்பான்? பலசாலியா இருப்பான், சும்மா அப்படி நாகேசமா இருப்பாங்களா? நல்ல பலசாலி, நல்ல வீரமா அழகா தூக்கிட்டு அப்படி குண்டு கட்டா தூக்கிட்டு போற நல்ல பலசாலியா தூக்கிட்டு போறானுங்க. தூக்கிட்டு போனவங்களாம் செத்து போயிட்டான், தூக்கிட்டு போனவங்களாம் செத்து போயிட்டாங்க. தூக்கிட்டு போனவங்களாம் அக்கினி என்ன செய்யப்பட்டது, பட்சித்து போட்டது அப்படின்னு. தூக்கி போட்டவன்லாம் செத்து போயிட்டான். ஆனா அக்கினிக்குள்ள போடப்பட்டவன் அவன் முடி கருகலையாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு முடி கருகலை, முடி கருகலை. அவன் வஸ்திரம் ஒன்றும் ஆகலை, அவன் சால்வை ஒன்றும் ஆகலை. உச்சகட்டமா ஒரு வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசவில்லை. அக்கினியின் மனம். இங்க அந்த பக்கத்துல ஒரு அடுப்பு போட்டு அங்க எரிஞ்சுக்கிட்டு இருந்தா கூட இங்க வாசனை வந்துடும். அக்கினி சூளைக்குள்ளே போனவர்களுக்கு அக்கினியின் மனம் வரவில்லை. இப்பொழுது 3 பேர் ஓடுகிறார்கள். ஆமென், அல்லேலூயா. 3 பேர் ஓடுகிறார்கள், உலாவுகிறார்கள். இதில் யார் முதலாவது வருகிறார்கள், யார் முதலாவது ஜீவ விருட்சத்தின் கனியை பெறுவார்கள்? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கேள்விக்கு விடைக்காகத்தான் இந்த சப்ஜெக்டை எடுத்தோம், இந்த இடத்தை கொண்டு வந்தோம். 3 பேரும் அவர் என்ன சொன்னாரோ அதன்படியே ஓடினார்கள். ஒருவன் வெற்றி பெறுவான், ஒருவனுக்கு தான் வெற்றி, ஒருவனுக்கு தான் ஜெயம், ஜெயம் கொள்ளுகிறவன். ஆனா இந்த ஓட்டத்தில் யாரெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாய் தன்னை அவருக்கு அர்ப்பணித்து சரியான விதத்தில் ஓடுகிறார்களோ, அது 3 பேராக இருந்தாலும் சரி, அது 1000 பேராக இருந்தாலும் சரி, அது 1,00,000 பேராக இருந்தாலும் சரி, அது கோடி பேராக இருந்தாலும் சரி, அத்தனை பேருக்கும் அதே மரியாதை. அல்லேலூயா. ஏன்னா 3 பேரும் 100க்கு 100, 3 பேரும் 100க்கு 100, எல்லாம் ஒன்று போல. எங்கேயும் யார்கிட்டையும் எந்த பேலன்ஸும் இல்லை, ஒன்று போல வாழ்ந்து காட்டுறாங்க, ஆண்டவருக்கு வைராக்கியமா வாழ்ந்து காட்டுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார்.